Taste the Daily. தமிழகத்தில் மின்சார கட்டணம் குறைவு என்று அரசு தெரிவித்துள்ளது தவறு. தமிழ்நாட்டை காட்டிலும் 8 மாநிலங்களில் மின்சார கட்டணம் குறைவாக உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் கருத்து. தமிழகத்தில் மின்சார கட்டணம் குறைவாக இல்லை. மின் கட்டணம் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் குறைவு என்று சொல்கிறீர்கள். அதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். சென்னையில் 98% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறுகிறீர்கள். ஆனால் மழைநீர் பல இடங்களில் தேங்குகிறது. மழைநீர் வடிகால் பணிகள் தற்போது எவ்வளவு முடிந்திருக்கிறது, எப்போது முழுமையாக முடிவடையும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவை 100 நாட்கள் நடைபெறும் என்றீர்கள். ஆனால் அதுபோல எந்த அறிகுறியும் இல்லை. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான சில அறிவிப்புகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் தள்ளுவண்டி போல உள்ளது. ஆயுட்காலம் மற்றும் தூரத்தை நீட்டித்ததால் தான் பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்கிறது என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறப்படுமா என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லையே என ஸ்டாலின் மழுப்பலாக பதில். முன்னெச்சரிக்கை அறிவிப்பு இன்றி சாத்தூர் அணையிலிருந்து தண்ணீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டதால் மக்கள் பாதிப்பு. திமுக ஆட்சியில் தரமற்ற முறையில் ஆற்றின் பாலம் கட்டப்பட்டதால் உடைந்து சேதமடைந்துள்ளதாகவும் மக்கள் வரிப்பணம் வீணாகி உள்ளதாகவும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. கரும்பு விவசாயத்திற்கான விலையை உயர்த்தி 1 மெட்ரிக் டன் கரும்பிற்கு ரூபாய் 4000 வழங்கப்பட வேண்டும். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுத்ததாக கூறுகிறீர்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமா என ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சவால். 40க்கு 40 வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம்? டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் டெல்லியில் பெஞ்சை தான் தேய்த்து கொண்டிருக்கிறீர்கள். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். யார் அந்த சார் என கேள்வி கேட்டால் ஏன் பதறுகிறீர்கள்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் தமிழின் பெருமைகளை ஆளுநர் அவமதித்த போது திமுக எந்த போராட்டங்களும் நடத்தவில்லை. தற்போது ஆளுநர் உரையாற்றாத நிலையிலேயே எதை திசை திருப்ப திமுகவினர் அவசர போராட்டம் நடத்தினீர்கள் என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் நடுத்தர மக்களின் வீடு கட்டும் முயற்சி கனவாகவே உள்ளது. சொத்து வரி, தொழில் வரி, மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் உயர்த்தப்பட்ட வரிகளை குறைக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் பேச்சு. சட்டப்பேரவையில் பொள்ளாச்சி விவகாரத்தில் தவறான குற்றச்சாட்டை முன்வைத்த முதல்வர் ஸ்டாலின். 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் பதிலடி. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடர்ந்து 5வது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்து பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் அதிமுக தொடர் போராட்டம். சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஒளிபரப்புவதில் தொடர்ந்து 5வது நாளாக தொடர் அட்டூழியம் செய்த திராவிட மாடல் அரசு. திமுகவினர் பேசுவதை க்ளோஸ்அப் ஷாட்களில் பெரிதாக காட்டிவிட்டு அதிமுகவினர் பேசுவதை தனியே காட்டாமல் இருட்டடிப்பு செய்த ஸ்டாலின் அரசு. யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்தபடி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் பங்கேற்றதால் தனியே அவர்களை காட்டவில்லை என தகவல். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு யார் அந்த சார் ஸ்டிக்கரை பார்த்து இப்படி அஞ்சி நடுங்குவது ஏன் என மக்கள் கேள்வி. யார் அந்த சார் ஸ்டிக்கருடன் வாகனங்களில் அமைதியாக பேரணி சென்ற அதிமுகவினரை மறித்து காவல்துறையினர் அராஜகம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பேரணி சென்ற அதிமுகவினரின் வாகனங்களிலிருந்து சாவியை பறித்து ஏவல்துறை அட்டூழியம். சட்டப்பேரவையில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமனம் செய்து கொண்டுவரப்பட்ட மசோதாவிற்கு அதிமுக கடும் எதிர்ப்பு. உள்ளாட்சியில் நல்லாட்சி என புலம்பும் ஸ்டாலின் அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயங்குவது ஏன் என மக்கள் கேள்வி. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமனம் செய்யும் மசோதாவிற்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிர்ந்து போன அறிவாலயம். ஏற்கனவே அரண்டு போயிருக்கும் ஸ்டாலின் அரசை அடுத்தடுத்து மிரட்டி அச்சுறுத்தும் கூட்டணி கட்சிகள். இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள் அறிவிப்பு. வரும் ஜனவரி 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் பிப்ரவரி 12, 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளும் நடைபெறவுள்ளதால் கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் வேண்டுகோள். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நாளை அதிமுக மகளிர் அணியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தும் அநாகரிகமான அருவருக்கத்தக்க அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் சிவசங்கரனை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தனியார் நர்சிங் கல்லூரி பயிற்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சுகாதார ஆய்வாளர் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றச் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை என்னதான் செய்கிறார்கள் என மக்கள் ஆவேசம். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் 300 கிலோ கஞ்சா சிக்கியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் காய்கறிகளை ஏற்றி வருவது போல லாரிகளில் சர்வ சாதாரணமாக கஞ்சா எடுத்து வரப்படுவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே திமுகவின் கூட்டணி கட்சி நிர்வாகி அடித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கூட்டணி கட்சியினருக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் விமர்சனம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 55 வயது இலை வியாபாரி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மர்ம நபர்கள் கோவில்களின் பூட்டை உடைத்து உண்டியல் பணத்தை திருடிச் சென்றதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை செய்யாமல்
கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இத்தகைய திருட்டுகள் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சர்க்கரை ஆலை ஊழியரின் வீட்டில் 125 பவுன் நகை, 80,000 பணம் மற்றும் அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. திராவிட மாடல் ஆட்சியில் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுக்கும் மக்கள். அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் வாகன ஓட்டிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுச் சந்தையில் மாடுகள் விற்பனை அமோகம். சுமார் 3 கோடி ரூபாய் அளவிலான மாடுகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் களை கட்டும் ஆட்டுச் சந்தை. கடலூர், மதுரை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஆடுகளை வாங்க மக்கள் குவிந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையையொட்டி தென் மாவட்டங்களுக்கு 7 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு முழுமையாக விற்று தீர்ந்ததால் பயணிகள் அதிருப்தி. கூடுதலாக 4 சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சி. $1 நிகரான மதிப்பு 14 காசுகள் சரிந்து முதல் முறையாக 86 ரூபாயாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. ரஷ்யாவில் குழந்தை பெற்றெடுக்கும் மாணவியருக்கு 84,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிப்பு. அந்நாட்டின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இத்திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 2 செயற்கைக்கோள்களுக்கு இடையிலான இடைவெளியை 500 மீட்டர் வரை குறைக்க இஸ்ரோ திட்டம். 2 செயற்கைக்கோள்களும் தற்போது 1.5 மீட்டர் தூர இடைவெளியில் உள்ளதாக தகவல். கம்பீரை நயவஞ்சகர் என கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரி. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கம்பீர் பதவியேற்ற பின் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் மனோஜ் திவாரி விமர்சித்துள்ளார்.